அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம்மவர்கள் மீது பொழியப்படட்டுமாக. இன்றைய மஹ்ரிபோடு ரமலானுடைய மாதம் நம்மை விட்டு செல்ல இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஷவ்வாலினுடைய பிறை 1 பெருநாள் தினத்தை நாம் அடைய இருக்கிறோம். பெருநாள் தினத்தை பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய கொண்டாடக்கூடிய தினம். அதுக்கு தான் ஈதுன்னு பண்டிகைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு பெருநாள் தினத்தில் நடக்கக்கூடிய காட்சிகள் என்னென்னா, காலையில் எழுந்திருப்பாங்க, திடலில் போய் தொழுவாங்க, 10 ஃபோட்டோ எடுப்பாங்க, படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கிட்டு எழுந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மகரிப்பு தான் எழுந்திருப்பாங்க. இப்போ இது கொண்டாட்டம் கிடையாது. அதில் பெண்களுக்கு பெரிய கொண்டாட்டம்னா என்னென்னா, ஒரு நாளைக்கு முன்னாடி மருதாணி வைக்கணும், அதை எடுத்து ஸ்டேட்டஸ் போடணும், அதோடு அவங்களுக்கு பெருநாள் முடிஞ்சிருச்சு. பெருநாள் என்பது குடும்பங்களோடு தங்களினுடைய நேரங்களை செலவழிக்கக்கூடிய நாள், அவர்களோடு சிரித்து பேசி மகிழ்வாக இருக்கக்கூடிய நாள், விளையாடக்கூடிய நாள். அப்போ நம்ம என்ன செய்யணும்னாங்க, இந்த பெருநாள் தினம்ங்கிறது நமக்கான பண்டிகை, நமக்கான கொண்டாட்டம். ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, எப்படியோ என்ன செய்யறான், அவனுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துறான். நாம ஹலாலான முறையில் பட்டாசு வெடிச்சியோ கலர் அடிச்சியோ கொண்டாட போறது கிடையாது. அழகான முறையில் ஹலாலான முறையில் உச்சகட்டமாக நம்ம எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்க முடியுமோ அந்த நேரத்தில் அந்த தினத்தில் மகிழ்ச்சியாக இருக்கணும். குடும்பத்தோடு நேரத்தை ஒதுக்குங்க, சிரித்து பேசுங்கள். வெளியூர்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்று உங்களினுடைய பெருநாள் தினங்களை கொண்டாடுங்கள். குடும்பத்தார்களோடு விளையாடுங்க. மனைவிமார்களுக்கு அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுங்க. காலம் ஃபுல்லா அடுப்பங்கரையிலே இருக்கிறாங்க, பெருநாள்லையும் அடுப்பங்கரையில் இருக்கணுமா, வெளியே கூட்டிட்டு போங்க, வாங்கி கொடுங்க, வெளியே ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. அந்த தினத்தை மகிழ்வோடு நீங்கள் கொண்டாடணும். அதற்காக வேண்டித்தான் பண்டிகை. விளையாடணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது அந்த மதீனத்து மக்கள் ஒரு வருஷத்துல 2 நாளை தேர்வு செஞ்சு அந்த நாளில் விளையாட்டு போட்டி நடத்துறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, கது அபுதலக்குமுல்லாஹு கைரம் மின்ஹுமா, இந்த 2 நாளை விட உங்களுக்கு சிறந்த 2 நாள் இருக்கு. ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர், நோன்பு பெருநாள், ஹஜ் பெருநாள். அந்த தினத்திலே இந்த விளையாட்டுக்குரிய நாட்களை ஆக்கி விடுங்கள். நான் அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் அந்த தினங்கள்ல விளையாடுவாங்க. அவ்வளவு அன்பாக அந்நுண்ணியமாக இருப்பார்கள், தங்களுடைய மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். அப்படி நம்ம குடும்பத்தாரத்தில் இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே உருன்னு இருப்பாங்க, பெருநாள்லையும் உருன்னு இருப்பாங்க, அவங்களுக்கு பல்லு இருக்கானு கூட தெரியாது, சிரிக்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத பொறுப்பு நமக்கு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு பெரிய பொறுப்பை, எவ்வளவு பெரிய பொதியை அல்லாஹ்வுடைய தூதர் சுமந்தார்கள். ஒரு ஆட்சி தலைவரா, ஆன்மீக தலைவரா அவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டார்கள். ஆனா ரசூலுல்லாஹ் விளையாடினாங்க, மக்களிடத்தில் அன்பாக இருந்தார்கள். ஒரு பெருநாள்ல சூடான் நாட்டு விளையாட்டு வீரர்கள் எல்லாம் போர் விளையாட்டுகளை, வீர விளையாட்டுகளை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க. ஆயிஷாவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆயிஷாவே பார்க்கறியாமான்னு கேட்கறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் பார்க்கறேங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா, ஹத்தி அலா ஹத்திஹி, என்னுடைய கண்ணம் அவர்களினுடைய கண்ணத்தை உரசி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நாங்கள் அந்த விளையாட்டை வேடிக்கை பார்த்தோம்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப குடும்பத்தார்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை ஒதுக்கி இருக்கிறாங்க. அவ்வளவு பெரிய பொறுப்புகள் இருந்தாலும், அவ்வளவு பெரிய சுமைகள் இருந்தாலும் சந்தோஷமாக இந்த பெருநாள் தினத்தில் விளையாடுறாங்க. ஒரு பயணத்துக்கு, ஒரு போர்க்களத்துக்கு போகும் பொழுது ஆயிஷாவுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்குதுங்க. முதல் பயணத்துக்கு போறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஆயிஷா ஜெயிச்சிடுறாங்க. அடுத்து ஒரு பயணம் வருது, அந்த பயணத்திலையும் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அந்த ஓட்டப்பந்தயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயிச்சிடுறாங்க. அப்ப ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தோளை தட்டி, ஆதிஹி பி தில்க, அதுக்கு இது சரியா போயிடுச்சுங்கிறாங்க. அப்ப நீ ஜெயிச்சிருக்கலாம், இப்ப நான் ஜெயிச்சிட்டேன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாடுறாங்க. டூருக்கு போகும்போது விளையாடல, போருக்கு போகும்போது விளையாண்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்களோடு நேரத்தை ஒதுக்கினார்கள். அப்ப பெருநாளுங்கிறது நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாள். அதனால தான் ஃபித்ராவை கொடுக்கிறோம். ஏழைகள் கூட அந்த நேரத்தில் அந்த நாளில் கவலையாக இருக்கக்கூடாது. அப்படின்னா அப்ப நாம மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய நாளில் ஹலாலான முறையில் எவ்வளவு உச்சகட்டமாக நம்முடைய மகிழ்ச்சியை கொண்டாட முடியுமோ அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் தஆலா நம்மவர்களுக்கு தர வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.